எல்லாருக்கும் வணக்கம். நான் நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்ல எடுத்து வந்திருக்கேன். அதில் முதல் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ OnePlus 13R வாங்கலாமா இல்லைனா ஓப்போடைய ரெனோ 14 வாங்கலாமா, ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. இந்த ரெனோ 14 ரிலேட்டடான நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. இன்னொரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஓப்போ ரெனோ 14 வாங்கலாமா இல்லை விவோ T4 அல்ட்ரா ஆல்ரவுண்டர் கேமரா மொபைல் வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. இப்போ இந்த ரெண்டு ஃபோன் இப்போ இந்த அண்டர் 40K அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 3 ஃபோன் வந்து அந்த பட்ஜெட் செக்மெண்ட் இருக்கு. ஓப்போடைய ரெனோ 14 வந்து இருக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவோடைய T3 அல்ட்ரா அப்புறம் OnePlus உடைய 13R இருக்கு. இந்த 3 ஃபோனை கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய யூசேஜ் கேஸை பொறுத்து நீங்க வந்து சூஸ் வந்து பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிளாட் டிஸ்பிளே வேணும், அலர்ட் ஸ்லைடர் வேணும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேட்டரியும் கொஞ்சம் என்னதான் 6000 mAh தான் சேம் எல்லா ஃபோன்ஸ்லேயும் இருந்தாலும் மிச்சம் எல்லாத்துலேயும் மீடியாடெக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனுடைய 8 Gen 3 யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு இன்னும் பேட்டரி பேக்கப் வைஸும் இன்னும் நல்லாவே வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய ஜூம்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க மாட்டேன், எனக்கு செல்ஃபி ஆவரேஜாக இருந்தாலும் ஓகே, நான் செல்ஃபிலலாம் 4K வீடியோவே எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் OnePlus உடைய 13R கன்சிடர் வந்து பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஜூம்டு ஃபோட்டோஸ் தான் எடுப்பேன், நான் நிறைய மேக்ரோ ஃபோட்டோஸ்லாம் வந்து டெலி மேக்ரோ மாதிரி எடுக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அல்ட்ரா வைட்லையும் நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுப்பேன் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போடைய ரெனோ 14 வந்து சூஸ் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனா விவோடைய T4 அல்ட்ராவையும் வந்து சூஸ் பண்ணலாம். விவோடைய T4 அல்ட்ராவுக்கும் அதுக்கடுத்து ஓப்போடைய ரெனோ 14க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே விவோவில் வந்து இருக்கும், உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மீடியாடெக்கோடைய 9300+ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் யூஸ் பண்ணியிருக்க மீடியாடெக் 8350 விட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபன் டச் OS ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செல்ஃபிலையும் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன் அப்படின்ற போது இந்த ரெண்டு ஃபோனுமே கேமரா ரிலேட்டடாக நீங்கள் அதுவும் பர்டிகுலராக நிறைய ஜூம்டு ஃபோட்டோஸ் எடுப்பீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து சூட் ஆகும். இந்த ரெண்டு ஃபோன்லையுமே எனக்கு ஒரே ப்ரைஸிங்கில் தான் வருது அப்படின்ற போது நீங்கள் வந்து உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே வேணுமா இல்லை ஃப்ளாட் டிஸ்பிளே வேணுமா அப்படின்றத பொறுத்து நீங்கள் இந்த ரெண்டு ஃபோன்ஸ் ஓப்போவோட ரெனோ 14 இல்லை விவோடைய T4 அல்ட்ராவா அப்படின்றத வந்து சூஸ் வந்து பண்ணலாம். ஆனால் இப்போவே வந்து சொல்லிட்டேன் விவோடைய T4 அல்ட்ரா பற்றி எனக்கு கரெக்டாக வந்து தெரியல. ஆனால் ரெனோ 14 வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணால் ஹீட் ஆகும், ஏன்னா மீடியாடெக்கோடைய 8350 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ப்ராசர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற 6000 mAh பேட்டரியே வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh மாதிரி காமிக்காத மாதிரி தான் வந்து நிறைய பேர் ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதை மட்டும் மனசில் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா தான் பர்டிகுலரான இம்பார்ட்டன்ட் அப்படின்னீங்கன்னா நீங்கள் விவோ ஆர் ஓப்போ இது ரெண்டுத்துலையுமே வந்து போகலாம். ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டு குவாலிட்டி வைஸ் அதில் எல்லாத்துலையுமே வந்து சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணிடும். உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்பிளேவா கர்வ் டிஸ்பிளேவா அப்படின்றத பொறுத்து சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா OnePlus உடைய 13R வந்து போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த ரொம்ப மேக்ரோ ஷாட்ஸ்லாம் எடுக்க முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா 2x டெலிஃபோட்டோ வந்து இருக்கும், அதை வச்சு நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் எடுக்கிற அல்ட்ரா வைட் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். செல்ஃபீஸும் அதே 16 மெகாபிக்சல் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அதே 16 மெகாபிக்சல் தான் யூஸ் பண்ணுறாங்கன்றனால இங்கே வந்து நம்மளால் 4Kவும் எடுக்க முடியாது, 7 கேமரால 4Kவும் எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்டு இருந்தது ரியல்மி GT60க்கு இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்துச்சு பார்த்தீங்களா, 1010 அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் அண்ட் ஜூலை மந்தோட செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா ஃபோன் எப்படி இருக்கு டீட்டெயிலாக சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா நான் கம்யூனிட்டிலையும் போய் செக் பண்ணி பார்த்தேன், அதே மாதிரி நம்மளோட வியூவர்ஸ்லையும் ஒரு சில பேர்லாம் வந்து அப்டேட் பண்ணிட்ட பிறகு செக் பண்ணாங்க. எல்லாருமே எனக்கும் வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆனது வந்து என்னன்னா பேட்டரி கொஞ்சம் இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட எனக்கு வந்து நார்மல் யூசேஜ்ல இன்னும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அதிகமாக SOT வர மாதிரி வந்து எனக்கு வந்து இருக்கு. அதே தான் எனக்கு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா யூசர்ஸையும் கேட்டு பார்க்கும்போது பேட்டரி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீச்சர்ஸ் இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து ஆட் ஆயிருக்கு. அதில் முதல் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து ஆன்ல வந்து வந்திருக்கு. பார்ஷியல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாகலாம். நம்ம பர்டிகுலராக ஸ்க்ரீனில் இந்த ஒரு இடத்துல பாட்டமில் மட்டும் வேணும், இல்லை சென்டரில் மட்டும் வேணும், இல்லை டாப்பில் மட்டும் வேணும்னா அந்த இடத்த மட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நம்மளால வீடியோ எடுத்துக்க முடியுது. அது ஒரு நல்ல விஷயம். அது நெக்ஸ்ட் இன்னொரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டிராயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் வந்து ஆயிருக்கும். அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா லைவாக நம்மளுக்கு தெரியாத ஒரு பாஷை இருக்கிற ஒரு ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியணும், நம்மளுக்கு இங்கிலீஷ்
இங்கிலீஷ் தான் தெரியும், நம்மளுக்கு அந்த பாஷை தெரியாது, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த லைவ் டிரான்ஸ்லேட் எப்படி கூகுள் டிரான்ஸ்லேட் மூலமா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொன்றா மாற்றுவோமோ, இங்கே வாய்ஸே வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், அதே கான்வர்சேஷனும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், இல்லை ஸ்க்ரீனில் இருக்கிறதையும் நம்மளால வந்து மாற்றிக்க முடியும். இது ஒரு ஃபீச்சர். அது மட்டும் இல்லாமல் மூணாவது ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபீச்சர் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் எந்த கேம்குள்ளே போனீங்கனாலும் அதில் கேம் மோட் ஆன் ஆகும். ஆன் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஏஐ மோஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதை ஆன் பண்ணிட்டோம்னா ஏஐ மோஷன் கண்ட்ரோல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டில்ட் ஆகிறது, அதுக்கடுத்து இந்த கார் ரேசிங் கேம்ஸ்லாம் விளையாடுவாங்க, இல்லை பப்ஜி பிஜிஎம்ஐலாம் விளையாடுறாங்கன்னா அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி கேமரா லெவலில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி என் கண்ணுக்கு எதுவுமே வந்து பண்ணல. இதை தாண்டி வேறு எதுவும் மேஜர் ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ண மாதிரி தெரியல. மிச்சம் எல்லாமே செக்யூரிட்டி பேட்ச் ரிலேட்டடாக, அப்புறமா சிஸ்டம் ரிலேட்டடாக ஃபாஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் வந்து ரியல்மி GT60 இப்போ ரீசெண்ட் அப்டேட்டில் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள், நாங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் சிவபரத் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு, ப்ரோ OnePlus 12R யூஸ் பண்ணுறேன், இப்போ க்ரீன் லைன் வந்துடுச்சு ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. க்ரீன் லைன் OnePlus 12Rலையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது OnePlus 12R யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன் இஷ்யூ ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள். என்னோட ஃப்ரெண்டும் OnePlus 12R வந்து யூஸ் பண்ணுறான், அவனுக்கு எந்த விதமான இஷ்யூ இப்போ வரைக்கும் வந்து இல்லை. இப்போ உங்களுக்கு கோடு வந்துருச்சு, OnePlusல எப்படியா லைஃப் டைம் வாரண்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. லைஃப் டைம் டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி தருவாங்க அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus உடைய சர்வீஸ் சென்டர் வந்து அணுகுங்க. போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனு, பாக்ஸு, அதுக்கடுத்தது இன்வாய்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக அவங்க சைட்லேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க. அதை சேஞ்ச் பண்ணி தரதுக்கான எல்லா வழியுமே அவங்க வந்து பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா OnePlus உடைய 9R யூஸ் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு 3 தடவைலாம் டிஸ்பிளேலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போவும் வந்து OnePlus வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்படின்ற போது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் நான் ட்விட்டரில் வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக OnePlus அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்கள மாதிரியே கோடு வந்து அழகாக ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி எல்லா கம்பெனியும் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த சாம்சங் பையன் இருக்கான் பாருங்க, அவங்கள தான் ஏகப்பட்ட கோடு வருது. அந்த கோடு வர டிவைஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னா இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது. OnePlus-உடைய சாம்சங்கோடைய S23 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லான்ச் ஆன போதே வாங்கியிருப்பாங்க. லான்ச் ஆன போதே வாங்கினவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த 2-2.5 வருஷம் வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் ஃபோன் வாங்கி 2 வருஷம் மேலே ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து OnePlusன்ற பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சாம்சங் வந்து ஒரு பஞ்சாயத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இல்லைப்பா கோடு வந்துடுச்சு, இது என்னோட ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேவை மாற்றி கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை பண்ண மாட்டேங்கிறான். அதை எல்லா பிராண்டுமே பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டோக்கியோ அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, ப்ரோ 15K சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்க மாதிரி ஃபோன் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இந்த 15K பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்ற போது ஒரு என்ட்ரி லெவல் ஃபோன் தான். உங்களுக்கு வந்து டே டு டே டாஸ்க்கு, நான் அப்பப்போ வந்து கேஷுவலான கேம்ஸ் விளையாடுவேன் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துலலாம் எந்த விதமான பச்சம் எதுவும் இருக்க போதில்லை. நான் இதில் வந்து BGMI, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி ஹெவியான டாஸ்க்கை ஹெவியாக புஷ் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக லேக் ஃபீல் பண்ணுவீங்க அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க எல்லா ஃபோன்ஸ்லையுமே. இப்போ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து ஃப்ரீக்வெண்டாக வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 7300 அப்படியே பேர் மாற்றி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 6 Gen 4 வச்சு ப்ராசஸர் வச்சு நிறைய ஃபோன்ஸ் வந்து இருக்குது. அப்படின்ற போது உங்களுக்கு அண்டர் 15K ரியல்மி P3 வந்து கிடைக்குது, 128GB வேரியன்ட் வந்து கிடைக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பெரிய பேட்டரி வந்து வந்துடும். அது மாதிரி மட்டும் இல்லாமல் 6 Gen 4 வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி 7300 அல்ட்ரா விட வந்து பார்த்தீங்கன்னா 7300 or 7300 எனர்ஜி அல்ட்ரா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாத்தை விடவும் வந்து பார்த்தீங்கன்னா 6 Gen 4 கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது அந்த பேட்டரி ட்ரெயினையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்காவாக வந்து ரொம்ப ட்ரெயின் ஆக விடாமல் நார்மலாக வந்து ட்ரீட் பண்ணும். அந்த மீடியாடெக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேகமாக ட்ரெயின் பண்ணுறக்கூடியது தான். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்கணும், எனக்கு இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் எனக்கு கர்வ் டிஸ்பிளேலாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஃபினிக்ஸ் Note 50s 5G+ அப்படின்ற ஃபோன் வந்து இருக்குது. அதில் மீடியாடெக்குடைய 7300 எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற எக்ஸ்ட்ரீமா அல்ட்ராவோ ஏதோ ஒரு அந்த 7300 தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது இன்ஃபினிக்ஸோடைய ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இன்ஃபினிக்ஸோட Note 50s இல்லைனா வந்து இன்ஃபினிக்ஸோடைய GT20 or 30 Proலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த UI எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இதை தாண்டி இன்னும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து நான் வேறு வீடியோவில் வரேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாட்டேன். பெஸ்ட் கிளம்புறேன். நந்து.